அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம் சசி, சொல்லுங்க. ஒரு பதப்பதப்பா இருக்கு, பெரிய சிக்கல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த பக்கம் ஈரான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ற மாதிரி இருக்கு. அங்க சுத்தி இங்க சுத்தி நமக்கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கிளப்பியிருக்காங்க. மிக அருகிலேயே ஒரு பெரிய ஒரு ஆபத்து. கண்டிப்பா நம்ம இதை பேச வேண்டிய தேவை இருக்குது. கண்டிப்பா நம்ம ஏற்கனவே நம்ம பேசும்போது நம்ம உலக அரசியலை பேசல, போர் சூழலை பற்றிலாம் பேசலை. நமக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்றது தொடர்பாக நம்ம யோசிக்க வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசுனதும் அதுதான். ஈரானில் அமெரிக்கா நடத்தின தாக்குதலில் 185க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை நம்ம செஞ்சோலையோட தொடர்புபடுத்தி அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி குழந்தைகள் அதுக்கு அனுதாபம் தெரிவிக்கணுன்ற அடிப்படையில் நம்ம அதை பேசணும். ஆனால் அதை பேசின நேரம் இப்போ என்னென்னா, நம்ம இந்தியாவினுடைய எல்லைக்கு மிக அருகிலேயே ஈரானுடைய ஒரு போர்க்கப்பலை அமெரிக்கா தாக்கியிருக்குது. போர்க்கப்பலை அமெரிக்கா தாக்குறதுல நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அந்த போர்க்கப்பல் எங்கே வந்தது, யாரினுடைய அழைப்பின் பேரில் வந்தது, அப்போ யாருடைய பொறுப்பில் இருந்தது, அங்கே தாக்க விருந்தாளியாக வந்த ஒரு அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய கண்டிப்பாக தேவை இருக்குது. ரொம்ப அவசியமும் கூட. இது என்னன்னா, இது தமிழர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்திய பெருங்கடல் பகுதியில். இந்திய பெருங்கடல் பகுதி உலக ரீதியில வர்த்தக ரீதியில மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. கிட்டத்தட்ட ஆசியாவுக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையான முக்கிய வழித்தடம், கடல் வழித்தடம்ன்றது தான் 80% மேற்பட்ட போக்குவரத்து அந்த வழியாக தான் நடக்குது. அதே மாதிரி நம்ம ஆயில் எரிபொருளை பொறுத்தவரை 60% மேல உலகத்துல டிரான்சிட் அந்த பரப்புல தான் நடக்குது. நம்ம இந்தியாவை ஒட்டிய பரப்புல தான் நடக்குது. அது கொழும்பு துறைமுகம், திருவண்ணாமலை துறைமுகம் எல்லாம் தமிழ்நாட்டோட நெருங்கிய தொடர்புடைய பகுதி. அந்த பகுதியில் நடந்திருக்குது. இதனுடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் தெளிவா பேச வேண்டிய தேவை இருக்கு. இது விசாகப்பட்டினத்துல பிப்ரவரி 18 to 25 வரைக்கும் இந்தியாவினுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு இந்தியா சொல்லிக் கொள்ளுகிற நட்பு நாடுகள்ல உள்ள இராணுவத்தை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டு ஒத்திகை, கடற்படை கூட்டு ஒத்திகை நடத்துவதற்காக இந்தியாவினுடைய அழைப்பின் பேர்ல பல நாடுகள் வருது. இல்ல ஈரானும் இருக்குது. அமெரிக்காவிற்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் அமெரிக்கா வரல. அமெரிக்கா போர்க்கப்பல் அதுல பங்கேற்கல. அப்பவே இந்தியா யோசித்திருக்கணும். ஒண்ணு அதை வேணான்னு சொல்லியிருக்கணும், இல்ல நடத்துறாங்கன்னா இது நடத்தி முடிக்கிற வரைக்கும் அமெரிக்கா டிஸ்டர்ப் பண்ண. அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய நட்பு நாடாக இப்ப இந்தியா இருக்குது. மோடி ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய நண்பரா இருக்கிறாரா இல்ல வேற மாதிரி இருக்கிறாரா, அடிமையா இருக்கிறாருன்றது அடுத்த விஷயம் நான் சொல்றேன் நான். அப்போ இதுக்காக தான் இந்த 2 கப்பல் வருது. அந்த ஐரிஷ் தேனா அண்ட் ஐரிஷ் புஷர் அப்படின்னு 2 கப்பல் வருது. அந்த கப்பல் போர் ஒத்திகையெல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவிலிருந்து விடைபெற்று இந்தியாவில் விட்டு வெளியே போகுது. இந்திய கடல் எல்லையை தாண்டி சரியா இன்டர்நேஷனல் தொடும் பொழுது இந்த இது நடந்திருக்குது. நீர்மூழ்கி கப்பல்ல அதை குண்டு ஏவுகணை வீசி தாக்கியிருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, 2ஆம் உலக போருக்கு பின்னர் நீர்மூழ்கி கப்பல்ல ஏவுகணை வீசி ஒரு கப்பலை தகர்த்துறது இதான் முதல் முறை. 2ஆம் உலக போர்ல நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு இடையில அப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு. அப்போ கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அப்ப இந்திய கடலோர பகுதியில அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் சர்வசாதாரணமா உள்ளுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அதை இந்தியா எப்படி கவனிக்காமல் விட்டது? இல்ல, இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் தானே. இப்ப நம்ம நாட்டுக்கு இது பேராபத்துன்னு நான் சொல்றேன். பேராபத்து, இது மிகப்பெரிய அச்சுறுத்தல். என்ன அப்படின்னா, நாம் மிக அருகில இருக்கோம். நம்ம இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா கூடங்குளமா இருக்கட்டும், இல்ல நம்ம கல்பாக்கமா இருக்கட்டும், அணு உலைகள் இருக்கக்கூடிய ரொம்ப பல தடவை நம்ம இதுக்குதான் மிகப்பெரிய போராட்டம் பண்ணோம். ஏன் மித்த மாநிலங்களுக்கு போல எங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்க போது இங்க உள்ளவங்கெல்லாம் பெருசா பேசினாங்க. அதெல்லாம் இந்தியா நாடு, இந்திய ஈரான் எங்க வேணாலும் இருக்கலாம்ல, ஏன் அப்படி இப்படி பேசினவங்களா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தூரம் நெருங்கி அமெரிக்கா இவ்வளவு பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு போகுதுன்னா நமக்கு எந்த இடத்துல பாதுகாப்புன்னு பாருங்க. இன்னொன்னு, இந்த போர் சூழல் பற்றி பேசுகின்ற பொழுது தமிழ்நாடு அமைந்திருக்கின்ற பகுதி ரொம்ப சேஃபான ஜோன் அப்படின்னு தான் பரவலா சொல்லுவாங்க. 3 பக்கம் இந்தியாவினுடைய அந்த 3 பக்கமே கடல் தான். பக்கத்துல வேற எந்த நாடுகளும் கிடையாது, இலங்கையை தவிர்த்தா. அப்ப தூரத்துல இருந்து ஏதாவது வந்தால் கூட உடனடியாக நம்ம ரேடார்ல அதை பதிவு செய்ய முடியும், நம்ம கவனிக்க முடியும், வாட்ச் பண்ண முடியும்ன்றதுனால ரொம்ப சேஃபான ஜோன் அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்துல இந்த அணு உலையெல்லாம் கொண்டு வச்சாங்க, சேஃப் ஜோன்னு சொல்லி. ஆனா அந்த சேஃப் ஜோன்னு சொல்லப்படுகின்ற இடத்துல இன்னைக்கு
இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 800 மீனவர்கள், 800க்கு மேற்பட்ட மீனவர்கள் வந்து எல்லை தாண்டிட்டான், கொஞ்சம் பார்டரை தாண்டிட்டான், அதனால நீ சுட்டு வீழ்த்தப்பட்டான், எங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஏன் எல்லை தாண்டி போனீங்கன்னு கேட்க இந்த இந்திய அரசு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து செஞ்சுட்டு போன போது எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம, இதை பத்தியான எந்த ஒரு புரிதலும் இல்லாம, எந்த ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையும் கொடுக்காம அமைதி காக்க, அதுதான் அது முக்கியமான இடம். இப்ப என்னன்னா, இந்த சம்பவம் நடந்த அடுத்த நிமிடமே, அன்று இரவே இலங்கையினுடைய அதிபர் அனுரா வந்து வானொலியில வந்து மக்களுக்காக உரையாற்றினார், தொலைக்காட்சியில மக்களுக்காக உரையாற்றார். ஏன்னா என்ன நடந்திருக்கு, ஏன்னா இலங்கைக்கு பக்கத்தில் நடக்குது. உடனடியா, ஏன்னா அது மட்டும் இல்லாம உடனடியா ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்றாங்க. அந்த கப்பல்ல இருந்து இறந்து போனவங்க 800 பேருடைய உடல்களை மீட்கிறாங்க. ஒரு 340 பேரை, 30 பேருக்கு மேல வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போறாங்க. மீதமுள்ள உடல் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த தகவல்கள் எல்லாம் மக்களுக்கும் சொல்றாரு. மக்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாம, அந்த நிகழ்வு நடக்கிறது வந்து கொழும்பு துறைமுகத்துக்கு பக்கத்துல அந்த கப்பல் சேதமடைஞ்சிச்சு. அதோட சேர்ந்து வந்த இன்னொரு கப்பல் வந்து ஐரிஸ் புஷ்கர், ஐரிஸ் தேனா தான் வந்து முழுமையா குண்டு வீச்சுக்கு இலக்காயிடுச்சு. ஐரிஸ் புஷ்கர் இந்த கப்பலை வந்து பக்கத்துல நிறுத்துறதுக்கு அவங்க அனுமதி கேட்காங்க. ஆனா அங்க அனுமதி கொடுக்காம அவர் என்ன பண்றாரு, அந்த கப்பலை திரிகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு போக சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையும் மக்களுக்கு சொல்றாரு. ஏன்னா இங்க நிறுத்துறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும்னா, இது வந்து ரிஸ்க் ஜோன் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் அதை அறிவிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்குது, போர்ல ஈடுபட்டு இருக்கிற ஒரு நாட்டினுடைய போர் கப்பல் உள்ளுக்கு நிற்கு அப்படின்ற பொழுது என்னனாலும் அமெரிக்கா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்றதுனால ரிஸ்க் ஏரியான்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அங்க உள்ள நுழைகின்ற எல்லா கப்பல்களுக்கும் பாலிசிக்கான தொகையை மிக அதிகப்படுத்திடுவாங்க. அப்ப எந்த கப்பலும் அங்க வராது, இல்லைன்னா அதிகமான பொருட்செலவு அங்க நிற்கிற கப்பல்களுக்கு மிக அதிகமான பாலிசி எடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்க இருந்து நிறுத்தாம அங்க அனுப்புறாங்க. அதுல ஈரான் கடற்படையை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டவருக்குனாங்க, அங்க ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற 2-3 பேரை மட்டும் இறங்க சொல்லிட்டு மற்றவங்கள அதுல இருந்து இறங்க விடாம திருவண்ணாமலைக்கு தள்ளி நிறுத்தி வச்சுட்டு இந்த தகவலை அவங்கள மக்களுக்கும் பகிர்ந்துறாரு. ஆனா அங்க ஒரு தலைவன் இருந்தானே, திருகோணமலைன்னு ஒண்ணு. ஆமா, அது பின்னாடி பேசுவோம் நம்ம அதை. ஆனா இந்தியாவில நீங்க பாருங்க, இந்தியாவினுடைய விருந்தாளியா வந்து அவங்க வெளியே போய் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இறந்து போயிடுறாங்க. அதுவே மிக விருந்தாளியா வந்தவங்க வெளியே வந்து இதுவே 2 நாளுக்கு அப்புறம் தானே கசிய ஆரம்பிக்கிறாங்க, தாக்கப்பட்டுறாங்க. ஆனா இது குறித்து இதுவரைக்கும் பிரதமர் இந்திய மக்களுக்கும் எதுவும் சொல்லல. இல்ல தாக்கப்பட்டதுக்கு ஒரு கண்டனமா தெரிவிக்கணும்ல, தாக்கிட்டீங்க, ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய கையாலாகாதத்தனம், நம்மளால அதை தடுக்க முடியலன்னா கூட குறைந்தபட்சம் எங்களுடைய கடல் எல்லைக்கு அருகில எங்களுக்கு விருந்தினரா எங்கிட்ட வந்துட்டு வெளியே போனவரை, நீங்க அந்த நிகழ்ச்சி விசாகப்பட்டினத்தில் நடந்த நிகழ்ச்சியில இந்தியாவுடைய முதல் குடிமகள் முர்மு கலந்துருக்கிறாங்க. இந்திய கடற்படையின் சார்பா இவங்களை வரவேற்று வெளியிட்ட வலைதள பதிவுகள் எல்லாத்திலுமே ஈரானை பற்றி அப்படி புகழ்ந்து வரவேற்று இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய முக்கிய விருந்தாளின்னு அவங்க சொன்ன ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார் வெளியே. அது குறித்து எதுவுமே வாய் திறக்கல. நீங்க அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டது குறித்து கூட அவர் வாய் திறக்கல. இப்ப எதை குறித்து அவர் பேச போறார்? ஆமா, இப்ப முழுமையாக இது என்ன தோணுது அப்படின்னா, 2 விஷயம். என்ன ஒன்று, இந்தியா எந்த இடத்துலையும் ஒரு தைரியமாக இதை பேசாம இருப்பதற்கு காரணம் ஒன்று, இவர்கள் மூலியமாக தகவல்கள் பகிரப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஊடகமான செய்திகள். அது ஈரான்ல இருந்து பேசுறாங்க. இந்த தகவல்களை தெரிந்து கொண்டது இந்தியா தான், நாங்கள் அவர்கிட்ட தான் பகிர்ந்துக்கிட்டோம். ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவுல ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு, இந்தியாவினுடைய விருந்தினராக சென்ற நாங்கள் தாக்கப்பட்டிருக்கோம் சொல்றாரு. அப்படி சொல்றது என்ன அர்த்தம்? இந்தியாவும் இதுல உடன்பட்டு தான் நடந்திருக்குமோன்னு அவனுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இது இருக்கு. நிச்சயமா. அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த ஒண்ணு நீங்க பதில் சொல்ல மறுக்கிறது, இது ஆமாம்ங்கிற போலதான் இருக்கு ஒன்று. இன்னொன்னு, எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு அப்படிங்கிற நீங்க வெளியே சொன்னாலுமே இதுவும் அசிங்கமானது தான் நான் சொல்லுவேன். தன்னை வந்து இவ்வளவு தூரம் பெரிய 45 இன்ச்சு மார்பு, 56 இன்ச்சு மார்பு உள்ளவரு, அவ்வளவு பாருங்கள், அப்படியே ட்ரம்பை கை நீட்டி விரல் சொடக்கு போட்டு பேசுறாரு, அப்படி இப்படின்லாம் பேசினவங்க இன்னைக்கு சர்வசாதாரணமாக இந்த நிகழ்வு நடந்து போகுதுன்னா, நாளை நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு 25% 50% வரியை ஏற்றும் போது அவ்வளவு தூரம் வந்து எல்லாரும் வந்து ஆஹா பாருங்கள், மோடி அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், 50 இல்ல 100 ஆனாலும் அமெரிக்காவை நாங்கள் எதிர்கொள்வோம்னு இவ்வளவு பேசினவங்க இன்னைக்கு வாய்மூடி நிக்கிறாங்க. பெரிய ஒரு இன்னைக்கு
கல்ஃப்ல ஒட்டுமொத்தமா 1 கோடிக்கு மேல தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியர்கள் வாழ்றாங்க. இந்தியர்கள் வசித்தால் கூட அதுல 80% மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவை சார்ந்தவர்கள், தென் இந்தியாவை சார்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க. அப்ப இவ்வளவு பேரோட வாழ்க்கை வந்து அவங்களோட இந்திய பொருளாதாரமே பொருளாதாரம். ஆமா, அப்ப இது எல்லாத்தையும் உங்களை நம்பிதானே நிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு ரொம்ப மிக அருகில அவர்களுக்கு அருகிலே இன்னைக்கு வந்து குண்டுகள் வீசப்படுகின்றன, பல பேர் இறக்குறார். நாளை போர் உச்சகட்டத்துக்கு அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பா. இப்ப நேத்து கூட வந்து கிட்டத்தட்ட கிளஸ்டர் குண்டுகள் வந்து இஸ்ரேல் மேல தாக்கியிருக்காங்க. அதுல பல ஆயிரம் பேர் உயிரிழந்திருக்கான்னு செய்திகள் வருது. முதல் முறையாக கிளஸ்டர் குண்டுகளை ஈரான் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா என்னன்னா, அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் உள்ளுக்கு வந்ததே கவனிக்காம விட்டுட்டாங்க. வாரம் எங்கேயோ நடக்குது, அமெரிக்கா ஏதோ ஒரு பகுதியில் இருக்குது. இங்க உள்ள ஈரானுடைய கப்பல் 28ஆம் தேதியா 25ஆம் தேதி தான் நிகழ்ச்சி முடிச்சு வெளியே போகுது. அதை கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்து பண்றாங்க. ஆனா இன்னைக்கு அருகில் இருக்கிற இலங்கை வந்து சீனாவினுடைய நட்பாடு. திருவண்ணாமலையில அவங்களுடைய ராணுவத்தெல்லாம் வைக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு இருக்கிறாங்க. வந்து பக்கத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சைனாவினுடைய ராணுவம் பக்கத்துல வந்து இருந்ததுன்னா அதை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? அப்ப இதை பத்தியுமே கவலைப்படாம இருப்பது அப்படின்றது அவருடைய இதா இருக்குது. சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல அதான், இப்ப இவ்வளோ நடந்தும் இன்னைக்கு வந்து ஈரான் பக்கம் நிக்கிறதா இல்ல இஸ்ரேல் பக்கம் நிக்கிறதா, இதை முழுக்க நடத்துறது இஸ்ரேல் தான். இஸ்ரேலின் பின்னாடி அமெரிக்கா நிக்கிறது. இன்னைக்கு அந்த நாட்டுல அவ்வளவு சுதந்திரம் இருக்கு. அதுல இருக்கிற ஏற்கனவே மெரைன்ல இருந்த சீஃபா இருந்தவர், அவர் பேர் வந்து மிஸ்டர் கின்னஸ் நினைக்கிறேன், அவர் பேர் கின்னஸ். பார்லிமெண்ட் பேசும்போது எதிர்த்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? நான் இந்த அமெரிக்க மக்கள் இஸ்ரேலுக்காக போரிட விரும்பவில்லை, அமெரிக்காவுக்காக தான் நான் போரிடுவேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த போர் வந்து இஸ்ரேலுக்காக நடக்குது. ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு குடிமகன் பாராளுமன்றத்தில் பேசுறாரு. ஆனா இந்தியா பக்கத்துல வந்து ஒரு தாக்குதல் நடக்குது. இதை பேசுவது அரசியல்வாதி கிடையாது, டெமோக்ராட்டிக்கோ இல்ல ரிபப்ளிக் பார்ட்டியோ இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை கிடையாது. இதை பேசினவர் ஏற்கனவே முன்னாள் அதிகாரியா இருந்தவர், கடற்படை அதிகாரி இருந்தவர். அப்ப இவ்வளவு சுதந்திரம் இருக்கும்போது அவர் பேசுறாரு, இனிமே வந்து இஸ்ரேலுக்காக நாங்க போரிட விரும்பவில்லைன்னு சொல்லி இவ்வளவுதான். நீ இங்க ஸ்டாண்ட் எடுக்கணுமா இல்லையா, யார் பக்கம் இருக்கிறீங்கன்னு? அதை பேசாமல் மௌனம் காக்குறது என்ன மாதிரி விஷயம்? அப்ப எத்தனை உயிர்கள் இழந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து வெளியில வர முடியாம மாட்டி போய் அங்க பல லட்சம் பேர் அங்க நிக்கிறான். இவர்கள்லாம் இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? உலக அரசியல்ல நம்ம நடுநிலை வகுக்கணும், யார் பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட அது ஒரு நியாயம் இருக்குது. இப்போ நேரு பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அணிசேரா கொள்கையை இந்தியா கடைபிடித்தது. அணிசேரா நாடுகளுடைய மிக முக்கிய நாடாக அதை லீட் பண்ணி கொண்டு போற நாடா இந்தியா இருக்குது. அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நீ இன்னைக்கு வந்து அமெரிக்கா பக்கமும் நிக்க வேண்டாம், ஈரான் பக்கமும் நிக்க வேண்டாம், நடுநிலைமையாக இருந்து இவங்க தவறு செஞ்சாலும் நான் கண்டிப்பேன், இவங்க தவறு செஞ்சாலும் கண்டிப்பேன், எது நியாயமோ அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு காலத்துல உலகத்துல வந்து இந்தியாவுக்கு அப்படி ஒரு பேர் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகமே வந்து மக்கள் தொகை அதிகமுள்ள நாடுகளுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அந்த மார்க்கெட்டை பயன்படுத்தி தான் பல நாடுகள் தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சைனா அவனுடைய மார்க்கெட்டை வேற யாருக்குமே கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கான். இந்தியனுடைய மார்க்கெட் மட்டும் தான் ஓப்பன் மார்க்கெட்டா இருக்குது. சைனா இப்போ கொஞ்சம் திறந்து விட்டு இருந்தா கூட முழுமையான ஓப்பன் மார்க்கெட்டாக இந்தியாவுடைய மார்க்கெட் தான். 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்தியாவினுடைய சந்தையை நம்பி இன்னைக்கு பல்வேறு நாடுகளுடைய பொருளாதாரம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது துணிச்சலா கருத்து சொல்ல முடியும் இவரால. ஆனா எங்கேயுமே கருத்து சொல்லாம ஒரு அமெரிக்க ட்ரம்பினுடைய மிக அடிவருடியா இருக்கிற ஒரு சூழல் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இது உலக பொருள் நம்ம அரசியலை பற்றி பேசலனா கூட நம்ம நாட்டு பக்கத்தில் நடந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசல அப்படின்னு சொன்னா நம்ம பேசாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி நடக்குது, நாளைக்கு என்னாலும் நம்ம நடக்கலாம் அப்படின்ற சூழல் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆமா, இப்ப இன்னொன்னு இதுல என்னன்னா, இவ்வளவு சிக்கல்கள் அங்க நடந்து கொண்டே இருக்கிறன. இப்ப ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக அவர்கள் கையை நகர்த்துறாங்க. அதில் வந்து அவர் நட்பு நாடாக இருக்கலாம், இல்லை அருகில் இருக்கிற அண்டை நாடுகள், சில நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய மிலிட்ரி பேஸை கொண்டு போய் நிறுவி வச்சிருக்காங்க. அப்போ இவரோட இலக்கு எல்லாமே அங்கே தான் இருக்கு. இவன் வந்து அங்கிருந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கான், அவங்களை அடிக்கணும்னு நினைக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தாக்குதல் அங்கே தான் நடந்திருக்கு. சில இடத்துல குவைத் அந்த மாதிரி இடத்துல வந்து எண்ணெய் கிணறுகளும் தாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த தாக்குதல் இருக்குல்ல, இந்த தாக்குதலை இந்த நாடுகள் எல்லாம் எப்படி பார்க்குது? அதை வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்குதா, இல்லை நம்மளை தாக்கல, ஏதோ அங்க இருக்கிற அமெரிக்கா மேல் இருக்கக்கூடியதை பார்த்து அங்க நடக்கக்கூடிய விஷயமாக அதை மட்டும் தாக்குறாங்க. அங்க இருக்கிற பேஸ் யூஎஸ் வந்து இங்கிருந்து தன்னை தாக்காம இருப்பதற்காக
இவர்கள் அந்த தரைத்தளத்தை, அதாவது சைனா வந்து தன் நாட்டில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது குண்டு வீசினால் கூட அந்தந்த நாடுகள் அமெரிக்கா தளத்துல குண்டு வீசுறாங்க அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. தன் மேல தாக்குதல் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சில இடங்களில் மாறி தாக்குதல் நடந்தால் கூட அதை சுற்றியுள்ள நாடுகள் அமைதியா இருக்கிறாங்க. அப்படின்றது ஈரானை சுற்றியுள்ள மற்ற நாடுகள் அமைதியா இருக்கிறாங்க. ஈரானுடைய குண்டுகள் வந்து அமெரிக்கா, அந்த கத்தார் உட்பட பல நாடுகள்ல அமெரிக்காவுடைய ராணுவ முகாம்கள் மீது விழுந்தால் கூட அது இல்லாம மற்ற குடியிருப்பு பகுதிகள், நிறுவனங்கள் மேலேயும் குண்டுகள் வீசப்படுது. இருந்தா கூட அமைதியா இருக்கிறதனுடைய காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க அமெரிக்காவுக்காக பேச கொடுத்துருக்காங்க. அது ஒரு கம்பல்ஷன்ல தான். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஈரானை சுற்றியுள்ள குளோபலைசேஷன், ஈரானை சுற்றியுள்ள நாடுகளை எல்லாம் ஆளுவது எல்லாமே மோனார்கி தான், அரசர்கள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய எல்லாத்தையுமே அமெரிக்கால வச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்ப வேற வழி இல்ல, இங்க மக்களை பாக்குறதா, தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதா அமெரிக்காவுக்கும் விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதனால அமெரிக்காவுடைய பேஸ் அங்க வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடறான். ஆனா பக்கத்துல உள்ள சீனான்றது வந்து தன்னுடைய மதம், தன்னுடைய மன்னிக்கணும், ஈரான் அப்படின்றது தன்னுடைய இனத்தை சார்ந்த மக்கள் வசிக்கிற பகுதி. எல்லாமே ஒரே இனத்தை சார்ந்த மக்கள் தானே, கிறிஸ்துவ மக்கள், அவங்க தான் ஒன்னா வசிக்கிற பகுதி. அவங்கள பகச்சிட்டு நம்ம இருக்க முடியாதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு சொல்லி சொன்னா, இவங்க எல்லாருக்குமே சரியோ தவறோ இஸ்ரேல்ன்றது ஒரு பகை நாடு தான். அவன் இன்னைக்கு ஈரான் அடிக்கிற இதே இஸ்ரேல், ஈரான் அமைதி ஆயிட்டான்னா அடுத்து பக்கத்துல உள்ள இன்னொரு நாடுகளை பிடிக்கிறதுக்கான தேவை இருக்குது. அவங்கள எண்ணெய் வளத்தை கட்டுப்பாட்டில் எடுக்கணும், வைக்கணும்ன்ற வேலையை செய்வான். அப்போ அமெரிக்கா அதுல ஏன் தலையிடுது? இஸ்ரேலுக்காக தான் தலையிடுது அப்படின்ற சூழல் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம தாக்கப்பட்டாலும் கூட ஈரான் செய்யறது செய்யட்டும், மறைமுகமாக சரி. இதனால அமெரிக்காவுடைய தலையீடுகள் நாளைக்கு கம்மியானா கூட பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கருதுறீங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த அமைப்பு இப்படி போயிட்டு இருக்குது. இதுல நம்ம இதுல சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து போர் எங்கேயோ நடக்குது, அதுல நல்லது கெட்டதுல நம்ம எது சரியோ சரியின் பக்கம் நம்ம நிக்கணும்ன்றது ஒரு உலக வல்லாதிக்க நாடாக வளர்ந்து வருகிற இந்தியாவினுடைய கடமை. ஆனா அதே சமயத்துல நம்ம தலையிடல, ஒரு அளவோடு நின்னுக்கிறோம் அப்படின்னா கூட தமிழகத்தின் பக்கத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கின்ற பொழுது, அமெரிக்காவுடைய ராணுவம் வருது, பல்வேறு தவறான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது இதை கூட கண்டிக்காம கவனிக்காம இருக்கிறாருன்னா அது வந்து கவனிக்காம இருக்கிறது இல்ல, தமிழகத்தின் மீது உள்ள அக்கறையின்மை தான். அதனால தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்திய தேசிய கட்சிகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றதுடைய காரணம் வந்து இதுதான். நமக்கான ஒரு கட்சி இங்க இருக்கணும் அப்படின்றதுதான். அதனால இதையெல்லாம் இந்த தேர்தலில் மனசுல வச்சு மக்கள் வாக்களிக்கணும். இதை உலக அரசியலா மட்டும் பார்க்காம, உலகத்துல நடக்கிற போர் இதுல வந்து இப்படி நடந்து போச்சு பக்கத்துலன்னு பார்க்காம, பாராமுகமா அமைச்சர். அதுலதான் நான் ஒண்ணு சொல்ல வந்தேன். இந்த தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு தலைவனாக, ஆபத்தாண்டவனாக அந்த பகுதியில ஒருத்தர் நின்னா, அவர் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்கலையே. சோ இது இன்னைக்கு திரிகோணமலை வந்து உலகின் மிக பெரிய 4வது இயற்கை துறைமுகம் சொல்றாங்க. அது இல்லாம போர் சூழல் அடிப்படையா வச்சு பார்க்கும் பொழுது ராணுவத்திற்கு மிக உகந்த ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அமெரிக்கா, சைனா உட்பட எல்லா நாடுகளுமே திரிகோணமலை துறைமுகத்தை தன்னுடைய பேச வைக்கணும்னு சொல்லி போட்டி போடுறாங்க. ஆனா அந்த சமயத்துல அமெரிக்கா கேட்டு உங்களுக்கு விடுதலை வாங்கி தாரேன்னு சொல்லி இருந்தும் கூட அதை வந்து அன்னைக்கு இலங்கையில இருக்கிற தேசிய தலைவர் அதை மறுத்து விட்டாரு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, சைனாவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிடுச்சு. ஆனா இந்தியாவினுடைய இலங்கை சம்பந்தமான இந்தியாவினுடைய அரசியல் அணுகுமுறை எப்படி இருக்கணும்? தமிழர்கள் சார்பான அணுகுமுறையாக இருந்தால் ஒரு விதத்தில் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழல் இருந்திருக்கும். ஆனா அதை செய்யாம விட்டுட்டு இன்னும் அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் இன்னும் இருக்கிறது அப்படின்றது பெரிய ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும் அப்படின்றதுதான். அதனால இதெல்லாம் நம்ம கவனித்து நம்முடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல்ன்றது இந்திய அரசியல் இருந்து கொஞ்சம் மாறுபட்ட அரசியல். அதனால நம்ம மக்கள் வந்து இதை கவனித்து தான் நம்ம வாக்குகளை செலுத்தணும். நம்முடைய அரசியல் தலைவர்கள் யார் அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதே நம்ம இதுல ஒரு கோரிக்கையாக இந்த நிகழ்ச்சி மூலமா வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.